Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழோட கிளாஸ் 10 Math, Chapter 6 Trigonometry, Unit Exercise 6ல question number 7. A bird is flying from A towards B at an angle of 35 degree, a point 30 km away from A. நமக்கு பேர்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 35 டிகிரிக்கு பறக்குது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே லெஃப்ட் சைடா ரைட் சைடாங்கிற பாயிண்ட் கிளியராக கொடுக்கல. கொஸ்டினை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அட் பி இஸ் சேஞ்சஸ் இட்ஸ் கோர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ஹெட்ஸ் டுவோர்ட்ஸ் சி bearing of 48 degree and the distance is 32 kilometer away. இப்போ பிக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 32 கிலோமீட்டர் அவே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு ஃபேர் இஸ் பி டு நார்த் ஆஃப் ஏ. இப்போ நார்த் ஆஃப் ஏ அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஏ வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நார்த் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏலேருந்து அப்பர் சைடா. தென் ஹவு ஃபேர் இஸ் பி டு த வெஸ்ட் ஆஃப் ஏ. வெஸ்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறப்ப நமக்கு ஏலேருந்து லெஃப்ட் சைடா. இப்போ ஏல ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ பேர்டு வந்து நியூ பொசிஷன் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதா. இதோட ஆங்கிள் வந்து 35 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 35 டிகிரி. பட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நமக்கு ஆங்கிள் இங்கே தான் வரும். இப்போ போர்டோ இல்லை எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்துருக்கிற ஏரோப்ளேன் சம் அப்படிங்கிறப்ப ஒரு பர்பெண்டிகுலர் லைனில் இருந்தால் நமக்கு ஆங்கிள் எடுத்துக்குவோம். இப்போ இதனோட ஆங்கிள் என்னது? 35 டிகிரி. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு பி. ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 30 கிலோமீட்டர். அப்போ இது வந்து நமக்கு 30 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், இப்போ பியில் இருந்து சிக்கு மூவ் ஆகுதா? அதோட ஆங்கிள் வந்து 48 டிகிரி கொடுத்துட்டாங்க. தென் தேர்டு கொஸ்டின் என்னது? ஹவு ஃபேர் இஸ் சி டு தி நார்த் ஆஃப் பி. அப்போ பியில் இருந்து சி வந்து நார்த் சைடு அப்படிங்கிறப்ப அப்பர் சைடா. நமக்கு இங்கே தான் சிங்கிற பாயிண்ட் இருக்கு. தென் ஃபோர்த் ஒன், ஹவு ஃபேர் இஸ் சி டு தி ஈஸ்ட் ஆஃப் பி. அப்போ ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னா நமக்கு பியோட பொசிஷன் சென்டர் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ரைட் சைடா. அப்போ பிங்கிற பொசிஷன்ல இருந்து நார்த் ஈஸ்டில் சியோட பொசிஷன் இருக்கு. ஏக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரியே பிக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி பேரலல் லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் ரெஃபரன்ஸ்க்கு தான். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 32 கிலோமீட்டர் அவே, தென் 48 டிகிரி. 32 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப இது கடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து சி. பிக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 32 கிலோமீட்டரா. தென் ஆங்கிள் என்னது? 48. ஃபர்ஸ்ட் பொசிஷன் மாதிரியே தான் நமக்கு பர்பெண்டிகுலர் லைன்லேருந்து 48 டிகிரி எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு ஃபேர் இஸ் பி டு தி நார்த் ஆஃப் ஏ. நார்த் ஆஃப் ஏ அப்படின்னா நமக்கு இந்த சைடில், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா. நமக்கு 35 டிகிரி கொடுத்துட்டாங்க. பட் 35 டிகிரியை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே கொஸ்டினில் எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. அப்போ சேம் ஹைட்டு தான் இங்கே இருக்கா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, ஹவு ஃபேர் இஸ் பி டு தி வெஸ்ட் ஆஃப் ஏ. பியோட பொசிஷன் ஏல இருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன், ஹவு ஃபேர் இஸ் சி டு தி நார்த் ஆஃப் பி. நார்த் ஆஃப் பி அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஹைட்டு தான் கேட்டிருக்காங்களா. அதாவது பியோட எக்ஸ் ஆக்சஸில் இருந்து சி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பொசிஷன் வந்து தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஹவு ஃபேர் இஸ் சி டு தி ஈஸ்ட் ஆஃப் பி. ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னா பியோட பொசிஷனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். எப்பயும் போல் வேரியபிள் அசியூம் பண்ணிடலாம். ஏபிசி ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. தென் டி, இந்த பாயிண்ட்டை வந்து ஈன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே 35 அப்படின்னா நமக்கு உள்ளார என்னது? இதனோட ஆங்கிள் வந்து 55 டிகிரியா. அதாவது ஓவரால் ஆங்கிள் வந்து 90. 90ல் 35 மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு 55. சேம் டிக்டோ தான். இந்த ஆங்கிள் வந்து 90, இங்கே 48 அப்படின்னா இது வந்து 42 டிகிரி. நான் கிளியராக ட்ரா பண்ணிடுறேன்.
ஏ, பி, சி, இங்கே டின்னு வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து இ. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். தென் செகண்டு இங்கே, தேர்டு வந்து இந்த ஹைட்டு, ஃபோர்த்து வந்து இந்த டிஸ்டன்ஸ். இதனோட ஆங்கிள் வந்து 55 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 42 டிகிரி. நமக்கு டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஏபி வந்து 30, தென் பிசி வந்து 32 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிபி நமக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் ஹைப்போடெனஸ் அப்படிங்கிறப்ப சைன் கான்செப்டா? ஸோ சைன் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை ஏபி. இப்போ வேல்யூஸை ரிப்ளேஸ் பண்ணலாம். நமக்கு பிடி தான் தெரியணும். இப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு சைன் 55 டிகிரி இன்ட்டு ஏபி. சைன் 55 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 0.8192. தென் ஏபி அப்படிங்கிறப்ப 30 கிலோமீட்டரா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் ஆன்சர் 24.576. எப்பயுமே டெசிமல் வந்து நம்ம 2 டிஜிட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ 24.58, தென் யூனிட் வந்து கிலோமீட்டர். How far is B to the west of A? நமக்கு டயக்ராமில் வெஸ்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறப்ப ஏடி கண்டுபிடிக்கணும். இப்போ சேம் டயக்ராம் தான், நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் ஏடிபியில் நமக்கு ஏடி கண்டுபிடிக்கணுமா? அப்போ அட்ஜசன்ட் ஹைப்போடெனஸ் காஸ் கான்செப்டா? ஸோ காஸ் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை ஏபி. இப்போ ஏடி ஈக்குவல் டு cos 55 degree into AB. இப்போ cos 55 degree நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 0.5736. தென் ஏபி வந்து 30யா? இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 17.208. நமக்கு 2 டெசிமல் தான் வேணும். அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு 17.21. தென் யூனிட் வந்து கிலோமீட்டர். Third one, how far is C to the north of B? இப்போ நார்த் ஆஃப் பி அப்படிங்கிறப்ப நமக்கு சிஇ கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் பிஇசி எடுத்துக்கலாம். பிஇசியில் நமக்கு சிஇ கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஆங்கிள் ஆப்போசிட் ஹைப்போடெனஸ் சைன் கான்செப்டா? ஸோ சைன் ஆஃப் 42 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை பிசி. சிஇ இஸ் ஈக்குவல் டு சைன் 42 டிகிரி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 0.6691. தென் பிசி 32 கிலோமீட்டரா? இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 21.411. நமக்கு 2 டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ சிஇ இஸ் ஈக்குவல் டு 21.41. தென் யூனிட் வந்து கிலோமீட்டர். ஹவு ஃபேர் இஸ் சி டு தி ஈஸ்ட் ஆஃப் பி? இப்போ ஈஸ்ட் ஆஃப் பி அப்படிங்கிறப்ப நமக்கு பிஇ கண்டுபிடிக்கணுமா? சேம் டயக்ராம், அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சா போதும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஇசியில் பிஇ கண்டுபிடிக்கணுமா? அப்போ காஸ். ஸோ காஸ் 42 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை பிசி. இப்போ பிஇ இஸ் ஈக்குவல் டு காஸ் 42ஓட வேல்யூ 0.7431. தென் பிசியோட வேல்யூ 32. மல்டிப்ளை பண்ணுறப்ப 23.7792. நமக்கு 2 டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 23.7 தென் 8 கிலோமீட்டரா?
Thank you.